ஆண்டவரும் மரமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுகிறேன். தேவ ஆசீர்வாதம் உங்கள் ஒருவரோடும் கூட இருப்பதாக. இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே வரும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனுக்கும் உடைய சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் பரிபாலகர்கள் யாவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இரண்டாவது முறையாக இந்த ஆலயத்தில், இந்த மகிமையின் ஆலயத்தில் வர ஆண்டவரை கிருபை செய்து நினைத்து நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலே சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் கேட்ட வேத வசதியின் அடிப்படையில் ஜெபத்தில் நிலைத்திருத்தல், பெர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த அருமையான வேத வசனங்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீர்பரை, யார் கைவிட்டாலும் பெண் செல்வேன் எனது நேசரை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டான், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆம் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி விடாதபடி, திகைத்து விடாதபடி, எல்லா சூழ்நிலைகளிலும், இடுக்கமான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க தேவனாயிருக்கிறகாய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே வேளையை ஆசீர்வித்தாரும் உடைய வசனங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களை இதயத்தை திறந்தருளும், அடிமை மறைத்து உடைய வார்த்தை வெளிப்படுத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஜெபத்தில் நிலைத்திருத்தல், பெர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஜீவத்தை பார்க்கும் பொழுது ஜெபந்தான் ஒரு அடித்தளமானது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் ஜெபம் இல்லாதவனாக ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம், எவ்வளவு டேலண்ட் உள்ளவனாக இருக்கலாம், எவ்வளவு வசதியானவனாக இருக்கலாம், இந்த உலகத்தையே சுதந்திரிக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற மனிதனாக கூட இருக்கலாம். ஆனால் ஜெபம் என்கிற தீபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சபதரித்து விட வேண்டும் என்று நினைத்த இவன் அலெக்சாண்டர் த கிரேட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே நான் ஒன்றுமில்லை என்று கைகளை விரிக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபத்தை அடிப்படையாக இருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சில சூழ்நிலையிலே நம்மிடத்தில் எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக சில நேரம் பல மணி நேரம் நாம் ஜெபித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்த பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிற பொழுது சில நேரங்களிலே அநேகமாகிய நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தை மறந்து விடுகிறோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் we become more west. நாம் அதில் அதிகமாக நேரம் செலவிடவும், நாம் அதிகமாக கவனம் செலுத்தவும் இருக்கிற பொழுது அநேக நேரங்களிலே நாம் வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லாதவர்களாக, ஜெபத்திற்கு நேரம் இல்லாதவர்களாக, இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு சமயம் இல்லாதவர்களாக நாம் கொடுக்கப்படுகிற பணி பெரிதென்று சொல்லி உலகத்திற்காக ஓடுகிற வாழ்க்கை வாழுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே
நீ எவ்விதமான வேலையில் இருந்தாலும் சரி, நாம் எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜெபம் என்கிற தீபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எரிந்து கொண்டு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் ஆண்டவர் இந்த தேவாலயத்தினுடைய விளக்கு எரிய செய்யும் பொழுது அங்கே சொல்வார், நன்கு இடித்து பிழிந்த ஒளிவ அந்த இரத்தினுடைய எண்ணெயை வைத்து என்ன செய்ய வேண்டுமா, விளக்கு எரிய வேண்டும். என்னென்னு சொன்னால் அது அணையாது. இட் will long for long time. It will last for long time. ஆகவே இந்த ஜெபம் என்கிற தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த நாளில் கொடுக்கக்கூடிய தலைப்பின் அடிப்படையில் ஜெபத்தில் நிலைத்திருத்தல், எப்படி ஜெபத்தில் நிலைத்திருப்பது, எவ்விதமான சூழ்நிலையிலே நாம் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிற வேதத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை நாம் தியானிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வாசிக்கிட்ட 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே இந்த எசேக்கியா என்ற ராஜா 18 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா எப்பொழுதுமே ஏசாயாவினுடைய வார்த்தைகளை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு நல்ல யூத ராஜாவாக இருந்தார். அவன் நல்ல நன்மையான காரியங்களை செய்தான். ஏசாயா சொன்னது போல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அமைத்து கொண்ட பொழுது அந்த சனகரி வந்த பொழுதிலும் கூட அங்கே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் மகத்துவமான வெற்றியை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவனும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் விழுந்து ஜெபிக்கிற ஒரு அரசனாக இருக்கிறான். நான் அரசன் தான் என்று சொல்லி அவன் இருக்கவில்லை. எனக்கு இவ்வளவு படைபலம் இருக்கிறேன்னு சொல்லி அதை எதையும் நம்பாமல் அவன் கடவுளுடைய பாதத்தில் விழுகிற ஒரு நல்ல ஒரு அரசாட்சி செய்கிற அரசனாக இருக்கிறான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வியாதிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அந்த வியாதி சாதாரணமான வியாதி அல்ல. அந்த வியாதி நீங்கி பிழைக்கும்படியான சூழ்நிலை இல்லாத பொழுது ஒரு இடுக்கமான சூழ்நிலை அவன் அங்கே இருக்கிறான். ஒருவேளை இந்த வியாதி நீங்க நான் பிழைப்பேனா, அவனுக்கு பலவிதமான எண்ணங்கள். எனக்கு பின்பு இந்த அரசாட்சி யார் ஆட்சி செய்வது, யார் கண்டினியூ பண்ணுவது என்று சொன்னால் அதுவரை எசேக்கியா ராஜாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. அவன் பலவிதமான சிந்தனைகளோடு கூட இருக்கிறான். நான் மரித்து விடுவேன், அது பரவாயில்லை என்று சொன்னாலும் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவது யார்? பலவிதமான சிந்தனைகளோடு வேதனையோடு கூட அவர் படுத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே அங்கே ஏசாயா இறைவாக்கினர் ப்ராஃபட் வருகிறார். அவன் ப்ராஃபட் வரும் பொழுது எசேக்கியா என்ன நினைச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு குட் நியூஸ் கொண்டு வரலாம் இல்லையா? எப்பொழுதுமே நல்ல காரியங்களை சொல்லுகிற இந்த ஏசாயா வரும் பொழுது ஒருவேளை ஏசாயா எனக்காக ஜெபித்து என்னுடைய வியாதி நீங்கலாம் என்று சொல்லி ஒரு 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 எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் பொழுது அங்கே ஏசாயா சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர். ஒரு வார்த்தை, இப்படி ஒரு சூழ்நிலை, கஷ்டமா இருக்கிற சூழ்நிலை, நீங்க வியாதியை இருக்கும் பொழுது நீ பிழைக்க மாட்ட ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது சொன்னவர் யார்? ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு மருத்துவர் அல்ல, சொல்லுகிறவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப கண்டிப்பா நான் என்ன செய்ய போறேன், மரிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு இடுக்கமான சூழ்நிலை. அவன் ஜெபத்தில் எப்படி நிலைத்திருப்பது என்று சொன்னால், இடுக்கத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபத்தில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு இடுக்கமான சூழ்நிலை, மரிக்கின்ற தருவாய், ஆண்டுடைய வார்த்தையை வெளிப்பட்டு விட நீ மரித்து போவீர். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே இந்த எசேக்கியா ராஜா ஒரு வேண்டுதல் செய்கிறான். மேபி he might think that is a last prayer இல்லையா, இதுதான் கடைசி ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்திலே ஒரு இடுக்கமான நேரத்திலே அவர் ஜெபிப்பதை மறக்கவில்லை. அந்த கடினமான சூழ்நிலை ஆண்டுடைய தீர்க்கதரிசியை சொல்லிவிட்டு அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அவர் கைவிடவில்லை. தன்னுடைய நம்பிக்கையில உறுதியாக இருந்து அவர் ஒரு ஒரு ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன், உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த விண்ணப்பம் அவன் பண்ணும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சுவர்புறமாக திரும்பி. அவ எசேக்கியா மரண பட்டியலில் படுத்து கொண்டிருக்கிறார். அவனை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும், அவனுடைய வேண்டியவர்கள் எல்லாரும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவன் செவர்புறமாக திரும்புகிறது என்பது நம்முடைய வேதாமத்தில் பார்க்கிறோம் அல்லவா, அந்தரங்கத்தில் போய் ஜெபிப்பது. அவன் வெளிப்பிரகாரமாக நான் மன உத்தமமாய் நடந்தேன்னு சொல்லி ஜெபிக்கவில்லை.
அந்த சுவர்புறமாக திரும்பி என்பது அவன் எந்த மனிதனையும் பார்க்காதபடி கடவுளை மாத்திரம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், நோக்கி பார்த்து அங்கே ஒரு விண்ணப்பம் பண்ணினதாக வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி வேதம் சொல்லுகிறது, அதிலே அவன் மிகவும் அழுதான். He wept bitterly. இன்னொரு மனுஷன் வேதத்தில் அப்படி அழுதார். அது யாரு? எசேக்கியா அழுதார். இன்னொரு ஆளு புதிய ஏற்பாடுல யாரை பார்க்குறோம்? ஜீசஸ் அழுதாரு. ஓகே. இன்னொரு ஆளு மனங்கசந்து அழுதுன்னு யாரும் சொல்லப்பட்டிருக்கு? பேதுரு. இல்லையா? அடுத்த ஒரு மனிதர் பார்க்கல, பேதுரு கூட தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டமான இடுக்கமான சூழ்நிலையிலே கடவுளுக்காக மறிக்க ஆயத்தம் இல்லாதபடி அங்கே மறுதலிக்கிற அந்த சூழ்நிலையிலே கடவுள் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறின பொழுது மனம் கசந்து அழுதான். அவர் 2 பேரும் மனம் கசந்து அழுதார்கள். அந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றான்னு சொன்னால், a kind of repentance. எப்படி பேதுருவானவர் அந்த சூழ்நிலையிலே மனம் உடைந்தவராக, மனம் திரும்பினவராக அவர் கடவுளுக்குள்ளாக வந்து ஆயத்தமானாரோ, அதே போல அவர் நல்ல ஒரு மனிதனாக எல்லாவற்றையும் செய்த எசேக்கியா இருந்த பொழுதில் கூட இந்த அருமையான நேரத்தில் விண்ணப்பம் பண்ணி அவர் அழுத காரியம் a kind of repentance towards God. அவர் ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது இடுக்கமான சூழ்நிலையில் நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஒரு கடினமான சூழ்நிலை. ஒருவேளை இந்த நேரத்தில் நாம இருந்தா சரி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சொல்லிதான் கண்ணை மூடிட்டு சரி போயிடலான்னு நினைச்சிருப்போம். ஆனால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஏக்கங்கள், என்னுடைய ராஜ்யத்தை யார் பார்ப்பது, எனக்கு ஆண் பிள்ளை இல்லை, பல விதமான ஏக்கங்கள். அந்த இடுக்கமான சூழ்நிலையிலே அவன் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே கடவுள் அவனுடைய ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். இல்லையா? அவனுடைய ஜெபத்திற்கு ஒரு உத்தரவு உடனே கொடுக்கிறார். ஆகவே ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது இப்படி சபை கூடி வரும்போது ஜெபிப்பது அல்ல. ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலே வேர் இஸ் அவர் ஃபெய்த், ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இந்த எசேக்கியா அதை நிரூபித்து காண்பித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவர் ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது இடுக்கத்தின் மத்தியிலும் இடுக்கமான சூழ்நிலையிலும் கடவுளை நோக்கி பார்ப்பது. எங்களுடைய கிராமத்திலே வேதமுத்து என்று சொல்லி ஒரு வயதானவர் இருக்கிறார். அவர் வந்து சபை ஊழியம் செய்கிற ஒரு நபர். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்து நாட்கள் 2000 அவர் ஒரு முறை அவர்களுடைய மகள் திருமணமாகி பல ஆண்டுகள், 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவன் மனைக்கு உள்ள ஒரு கருத்து வேறுபாடு நிமித்தமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ எங்களுடைய ஆலயத்தில் இரவு டெய்லி ஜெபம் உண்டு. அன்னைக்கு அவரும் ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. நான் சபையில் இந்த கோயிலுக்கு வளமை பார்த்துட்டு இருக்கேன். சில நேரம் இல்லாப்போ நானும் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அவர் அன்னைக்கு மன வருத்தோடு ஜெபம் பண்ணி அவர் போயிட்டார். அப்போ மகள் வந்தோடனே ஜெபம் முடிஞ்சோன்னா என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்கும் பொழுது அந்த நாளில் அவன் மகள் கொஞ்சம் கண்ணீரோடு சொன்னாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இவ்வளோ வருஷத்துக்கு வரை எனக்கு கணவன் என்னை ஒரு ஒதுக்குற சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அழுத உடனே இங்கே நாங்கள் ஒரு சபையாரெல்லாம் முடிஞ்சு ஒரு 5-6 பேர் நாங்கள் இருந்தோம். இப்போ எல்லோரும் கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த நாள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முழங்கல் படி ஜெபம் பண்ணோம். அப்போ அந்த நேரத்தினுடைய ஜெபம் என்னன்னு சொன்னால், ஒரு எல்லாருமே கண்ணீரோடு ஜெபம். இது ஊழியக்காரர், சாதாரணமான ஊழியக்காரர், ஆண்டவர் உமக்காக ஊழியம் செய்கிறவர், ஒரு நல்ல ஊழியம் செய்கிற மனிதர். இவர் தன்னுடைய மகள் விதமான சூழ்நிலை வீட்டில் வந்திருக்கும் பொழுது அவர் எப்படி ஊழியம் செய்ய முடியும், அவர் எப்படி சமாதானத்தோடு கூட இருக்குன்னு சொல்லி அந்த நாளில் இரவில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோடு ஜெபித்த ஒரு பாரமான ஜெபம். ஒரு ஊழியக்காரனுடைய மகளுக்கு விதமான சூழ்நிலைன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து அந்த சொன்ன ஒரு ஆலோசனை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, கடவுள் எல்லாத்தையும் என்ன செய்வார்? ஆசீர்வாதம் தருவார். ஏதோ கோவத்தில் வந்துட்டீங்க சூழ்நிலை, ஆனால் நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த நாளில் ஜெபித்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு ஆலோசனையாக அனுப்பினோம். அந்த மகள் ஒரு சாட்சியாக பல ஆண்டுகள் பிறகு பார்த்தோன்னு சொன்னார்கள். அந்த நாளில் நான் ஒருவேளை என்னுடைய அப்பா வீட்டில் இருந்துதான் நிலைமை என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் மோசமாக இருக்கலாம். நான் அதை விரும்பலை. அந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்குள்ளாக ஒரு கான்ஃபிடென்ட், நான் அதனால் வீட்டுக்கு போனேன். சூழ்நிலை எல்லாம் மாற்றமாக இருந்தது. என்னுடைய கணவர் முன்னிலும் அன்பாக நேசிக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது அவர்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அவருடைய மகனை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவரும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலும் இந்த கண்ணீரோடு கூட நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரின் செபத்திற்கு பதிலளிக்காமல் அன்றோ இருக்க முடியாது. இங்கே எசேக்கியாவும் மனம் கசந்து கண்ணீரோடு அந்த இடுக்கத்தின் வேளையில் செபித்த பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். இரண்டாவதான வாசிக்கிற 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, இடைவிடாமல் என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இரண்டாவதாக ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்?
இந்த இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது each and every moment having fellowship with God. ஒருவேளை நாம் கண்ணை மூடி எல்லா நேரங்களும் ஜெபிக்க முடியாது. வண்டி ஓட்டி கொண்டிருக்கீங்க, கண்ணை மூடி ஜெபிக்க முடியுமா? முடியாது. சில நேரத்தில் கஷ்டம். எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது? ஆனால் என்ன இதோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிமிடத்திலும் நாம் கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு காரியம். Each and every moment we think we have a connection with God. நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராய் கர்த்தரை நினைத்து பார்த்து நாம் இருக்கிறதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கர் எழுதும் பொழுது இந்த சபை ஒரு அழகான திருச்சபை. 50ஆம் நூற்றாண்டிலே இந்த கடிதத்தை தன்னுடைய இரண்டாம் அந்த மிஷனரி ஜானின் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த திருச்சபைக்கு கொரிந்துவிலிருந்து இந்த லெட்டரை அவர் எழுதுகிறார். இந்த கொரிந்துவிலிருந்து அவர் இந்த லெட்டரை அவர் எழுதும் பொழுது அந்த திருச்சபைக்கு பல காரியங்களை விளக்குகிறார். குறிப்பாக 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த திருச்சபையில் உள்ள பிரச்சனைகளிலும் அந்த திருச்சபையில் உள்ள காரியங்களை குறித்து சொல்லி, அந்த திருச்சபையார நீங்கள் உங்களுடைய கிறிஸ்டியன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், as a Christian how should be your moral life, ஒரு நீதியான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லி 1 முதல் 4ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். முதல் 12 வசனத்திலே, அதை தொடர்ந்து 13 முதல் 5ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் வரை 2ஆம் வருகை குறித்து அவர்கள் குழப்பமாய் இருந்த பொழுது அந்த திருச்சபையாருக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து விளக்குகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலே how to behave yourself in the church, what is your attitude when you are in the church. உன்னுடைய திருச்சபையிலே நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உன்னுடைய திருச்சபை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, சர்ச் லைஃப். இந்த சர்ச் லைஃப்ல நீ எப்படி இருக்க வேண்டும், how should behave with your people என்று சொல்லும் பொழுதுதான் அவர் அநேக ஆலோசனை சொல்லுகிறார். எப்பொழுது என்ன செய்யுங்கள், மகிழ்ந்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஏன் பவுல் இதெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால், நம்முடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் டிஃப்ரெண்ட். பட் when it come to church there is always a problem. எந்த திருச்சபையும் ப்ராப்ளம் இல்லாத திருச்சபை கிடையாது. நான் உங்கள் திருச்சபை நீங்கள் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல வரல, there will be some problem. இந்த திருச்சபை லைஃப்குள்ளாக வரும்பொழுது அநேக சூழ்நிலைகளிலே நாம் ஒருவருக்குற மன கசப்புள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த திருச்சபை இருக்கிற எல்லாரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? நான் யார்கிட்ட பேசாம அப்படி கிடையாது, நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறேன். அதுதான் சர்ச் லைஃப். இந்த சர்ச் லைஃப்பில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அந்த திருச்சபையாருக்கு சொல்லும் பொழுதுதான் அவர் அநேக காரியங்களை அந்த திருச்சபைக்கு விளக்கமாக அவர் சொல்லுகிறதை அங்கே பார்க்க முடியும். ஒழுங்கில் அவருக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. இதெல்லாம் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? புத்தி சொன்னால் நம்மளை தான் ஏசுவாங்க, கஷ்டமான சூழ்நிலை இல்லையா? சில நேரம் நாங்களும் சில நேரம் பேசிடுவோம். ஒரு 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 படிக்கிற யாருக்கு ஒரு ஆலோசனை சொன்னாலும் ஆலோசனை சொல்லுற நம்ம தவறாக பார்க்குற சூழ்நிலை. சில நேரம் பேசிக்கொண்டு பேசுவோம். இந்த நாட்களில் ஆலோசனை சொன்னாலே என்னது ஆபத்து, யாருக்கு எந்த ஆலோசனை விடாது சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் மெச்சூர்ட், எவ்ரிபடி நோஸ் ஹவு டு லிவ், எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். பட் இது முக்கியம். திருச்சபையில் லைஃப் என்று வரும்பொழுது, திருச்சபையிலே ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, சில தவறுகள் திருச்சபையில் நடைபெறும் பொழுது அதை ஆலோசனையாக சொல்லுங்கள். கடிந்து கொள்ள சொல்ல என்ன செய்கிறார், ஆலோசனை சொல்லுங்கள். அதான் நிறைய எல்டர்ஸ் நீங்களா நிறைய இருக்கீங்க இல்லையா? திருச்சபை சில நேரம் சில தவறுகள் பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஏ கைண்ட் ஆஃப் பிட்டர்னஸ், ஐயோ அந்த பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்களே. அவங்க அந்த திருச்சபை வாழ்க்கையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, இணங்குங்கள். அதே போல் அந்த ஆலோசனை கேட்கிற அவங்களும் சொல்லுகிறார், நீங்கள் இணங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சில நேரங்களில் நான் பிரசங்கம் பண்ண சில நேரம் தான் தப்பாக பேசுகிறோம். சில நேரங்களில் சில நபர்கள் வயதான வந்து அன்பாக சொல்லுவாங்க, தம்பி இதில் வந்து இப்படி பேசக்கூடாது. ஆலோசனை சம்டைம் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. நம்ம அது பாசிட்டிவ். ஒரு மனுஷன் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் உங்கள் மேல் உள்ள ஒரு அன்பினாலே கரிசனையினால் சொல்ல வருகிறார். பட் நம்ம அநேக நேரங்களை தவறாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் a church life separate, totally different. இந்த திருச்சபைக்குள்ளாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர் திருச்சபையில் ஆலோசனை சொல்ல மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்கிறவர்களாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிடித்துக் கொள்ளுங்கள். பல ஆலோசனை சொல்லுகிறார். என் வீட்டில் போய் தெளிவாக நீங்கள் மெதுவாக வாசிப்பது இன்னும் அழகாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக எனக்கு அன்பான பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜபிக்கும்படியாக ஜபிப்பது தான்
ஜெபத்தில் நிலைத்திருப்பது. நாம் எப்படி இருக்கிறோம்? நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் செக்ரட்டரி நினைக்க நியூஸ் வரும், நீங்கள் இந்த ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே ஆல் நைட் ப்ரேயர் கண்டினியூ பண்ணுறீங்க. நான் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த பெங்களூரில் எந்த சர்ச்சில் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் நீங்கள் அந்த ஆல் நைட் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுறீங்க. எத்தனை பேர் வரீங்க எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கம்மிங், பட் ப்ளீஸ் கம். இந்த சர்ச்சில் ஒரு அருமையான ஆலயத்தில் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு வரது நினைத்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். அப்போ ஜெபத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசிக்கிட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறுபோனிய ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவள் எங்கே இருந்து வருகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே அந்த இடம் வந்தது இஸ் an outside of the promised land of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவர் கொடுத்தப்பட்ட அந்த ப்ராமிஸ் லேண்டை விட்டு அவர்கள் விலகினவர்கள். அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு புற மதஸ்தவர்கள், ஜென்டைல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே இந்த யூதர்கள் ஜென்டைல்ஸ் எப்பவுமே தவறாக பார்ப்பார்கள். அவங்க இட்ஸ் an equal to dog. அந்த தெண்டைல் மக்களை பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் எல்லாரும் இவர்களுடைய இரத்தம் சுத்தமான இரத்தம் அல்ல, இவர்கள் அசுத்தமான என்று சொல்லிதான் ஒதுக்கி வைப்பார்கள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா பட்டணம் வழியாக போகும் பொழுது அந்த சீசர்களை ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் எந்த யூதர்களும் சமாரியா பட்டணம் வழியாக செல்ல மாட்டார்கள். யோர்தான் போகணும்னா சமாரியன் வழியாக செல்லாமல் சுற்றி செல்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சமாரியா பட்டணம் என்பது ஒரு ஜென்டைல் பட்டணம். அங்கே வாழ்கிற மக்கள் புற மதஸ்தவர்கள். அவருடைய வழியில் கூட நடப்பதை விரும்பாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே ஒரு அவுட்வர்ட் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் அதிகமாக கலிலேயாவில் ஊழியம் செய்தார். இந்த கலிலேயாவை தாண்டி அவுட் சைடு மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் இருக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, யாரும் அவர் பார்க்க விரும்பாத சூழ்நிலையிலும் அவர் மறைவாய் இருக்க முடியாதபடி அங்கே ஒரு ஸ்திரீ உள்ளே வருகிறாள். அவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, அவள் ஒரு புற மதஸ்தவள். ஆனால் அவ்விதமான எடுக்கமான சூழ்நிலையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீயானல் ஆண்டுடைய பாதத்தில் நினைச்சுகிறார், விழுந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல he begged for her daughter. இன்னும் NISP அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது he was kept on asking. ஏதோ ஒரு சின்ன ஜெர்மனி அப்படி அல்ல, she was kept on asking. தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய மகளுடைய அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவள் தொடர்ந்து வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. அவள் மூன்றாவதாக ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது, இந்த சூழ்நிலையிலே இவள் ஒரு இகழ்ச்சியின் மத்தியில் இருக்கிறாள். ஒரு ஏளனமாக பார்க்கப்பட்ட சூழ்நிலை அவள் இருக்கிறாள். அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இந்த சீசர்கள் கூட இந்த புற மதஸ்தவர்களை இழிவாக பார்த்தார்கள். மூன்றாவதாக இகழ்ச்சியின் மத்தியில் ஜெபித்த இந்த சிறுபோனிய ஸ்திரீ, அவள் வாழ்க்கையிலே ஒரு இடுக்கமான சூழ்நிலை இருந்த பொழுதும் நாம் இரண்டாவது சொன்ன பாயிண்ட் போல இடைவிடாமல் ஜெபிக்கிறவா இருந்து அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு இகழ்ச்சியான சூழ்நிலை. அந்த ஜென்டைல்ஸ் நார்மலி டோன்ட் கம் டு ஜீசஸ். அதே போல் அவங்க ஒரு யூதர் மத்தியில் வந்து விட்டார்கள். யூதர்கள் அவர்களை தவறாக நினைக்கிறதான சூழ்நிலையில் வாழ்ந்த பொழுது இந்த இகழ்ச்சியின் மத்தியிலும் அவள் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்கிறாள். He was a Gentile outside of the promised land. Everything negative. எல்லாரும் இழிவாய் பார்க்கிற, ஏளனமாய் பார்க்கிறதான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அவள் என்ன செய்கிறாள்? அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் தள்ளப்படுகிற நேரிலே, ஒடுக்கப்படுகிற நேரங்களிலே நாம் எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு சகோதரி குறித்து பார்க்கிறோம். 6-7 வசனங்களிலே அவளுக்கு கூட இருந்தவள், அவள் என்ன செய்ய, எல்கானுடைய இன்னொரு மனைவி, அவளை மிகவும் கடினப்படுத்துவாள், விசனப்படுத்துவாள், ஏளனம் செய்தாள். ஆனால் வேதம் சொல்ல, ஒரு நாளிலே அவள் என்ன செய்தாள்? கடவுளுடைய ஆலயத்தில் போய் என்ன செய்தாள்? தன்னுடைய உள்ளத்தை உடைத்து விட்டாள். இகழ்ச்சியின் மத்தியிலே, அவமானப்படுத்தப்பட்ட சூழலின் மத்தியிலே அவள் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய கரத்திலே உடைத்து, ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர் என்றால் அதை உமக்கென்று வளர்ப்பேன், அது ஆண் பிள்ளையை தருவீர் என்று சொன்னால் உமக்கென்று வளர்ப்பேன் என்று சொல்லி அந்த இகழ்ச்சியின் இடுக்கமான சூழ்நிலையிலும் அவள் கடவுள் நோக்கி ஜெபித்த பொழுது கடவுள் ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, மீண்டும் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, மூன்றாவது இகழ்ச்சியின் மத்தியில் அவள் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த ஆண்டு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுறது வருதா?
நான் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லி சொன்ன பொழுதும், அதனால் சில காலம் அதில் கொஸ்டினாக கேட்பாங்க, எதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ண டாக், ஏ கொஸ்டின் மார்க். சில நேரங்களில் கடவுளே டவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல வருகிறது. ஆனால் அந்த இடத்துல அவள் சொல்லுகிறாள், இந்த மேஜின் கீழ் துணிக்கை. அந்த நாட்களில் வசதியானவர்கள் அவர்கள் சாப்பிட்டு விட்டு நாம் எப்படி நம்முடைய கைகளில் ஹேண்ட் வாஷ் உள்ள இதில் குளோத்தில் நம்ம கழுவுறோமோ, அதே போல் அந்த நாட்களில் வசதியானவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு ரொட்டி துண்டினாலே தங்களுடைய எச்சிகளை என்ன செய்வார்களாம், துடைப்பார்களாம். அப்பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த ரொட்டி துண்டுகள் எல்லாம் நொறுங்கி கீழே விழும். அவள் அதைத்தான் சொல்லுகிறார், அது எனக்கு என்ன செய்யும் போதும். I am an outsider, but it is more than enough for me. அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார். இன்னொரு சூழ்நிலை அவள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். அவள் தன்னுடைய மகள் இன்னொரு இடத்தில் இருக்கிறாள். ஏதோ மேஜிக்கையோ ஏதோ ஒரு சைனை அவள் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை தாரம் எசேக்கியா போல ஜெபிக்கல. அவருடைய விசுவாசம் ஒரு உறுதியான விசுவாசம். என்னுடைய மகள் எப்படியும் சுகமாயிருந்த விசுவாசம். ஆண்டவர் அந்த வார்த்தை அவருடைய விசுவாசம் தான் அவருடைய அசைத்தது. இகழ்ச்சியின் மத்தியிலே உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான சூழ்நிலை வருகிறதா? ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் இகழப்படுகிறீர்களா, ஏளனம் செய்யப்படுகிறீர்களா, அந்த வேதனையின் மத்தியில் ஜெபிக்கணும். அதுதான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் எதிர்கொள்ளும் பொழுது, அந்த பிரச்சனை மத்தியில மன வேதனை இருக்கும் பொழுது, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே முழங்கால் படியிட்டு அங்கே ஆண்டவரே அந்த நிமிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்க அழைக்கிறார். யாரும் அவங்களை ஏளனமா பேசிட்டாங்களா, எப்படி ரிப்பீட் பண்ண சொல்லி என்ன செய்யாங்க, பேசாதிருங்கள். ஒன்று அதான் சொல்லுகிறார்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஜெபத்தில் உறுதியான செய்யுங்க, தரித்திருங்கள். இகழ்ச்சியின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே நம் கடவுள் நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 3 காரியங்களை நாம் வாசிக்கட்டும். ஜெபத்தில் நிலைத்திருப்பது என்பது முதலாவது என்னது சொல்லலாமா? இடுக்கத்தின் மத்தியில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிலைத்திருக்கிறோம். இரண்டாவது இடைவிடாமல், இடுக்கத்தில் இடைவிடாமல். மூன்றாவதாக இகழ்ச்சியின் மத்தியில் நாம் கடவுள் நோக்கி ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வார்த்தைகளை கேட்ட நாம் இந்த வாரம் முழுவதும் இந்த காரியங்களை தியானித்து அதிகமாக ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். ஜெபம் செய்யுங்கள், கடவுள் நோக்கி பாருங்கள், பிள்ளைகளை ஜெபம் செய்ய வையுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். நாம் அப்படி ஜெபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த அருமையான வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.